அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா நெறியே குவலயமெல்லாம் பூங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருள் செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகவும் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 227 கருணை மொழி. உபதலைப்பு எண் 3 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1523 1524. உளங்கொழுமெனக்கே யுவகை மேற்பொங்கி வளங்குள கருணை மழை பொழி மழையே. கடவுட்கருணையே வெண் மாறியாக பொழிய காண்கின்றனர் அருளாளர்கள். அப்படி காண்கின்றவர்கள் அப்பதியின் பெருங்கருணையை நினைந்து நினைந்து உளமுருகி துதித்து துதித்து கண் மாறி பொழிந்து நிற்கின்றார்கள். கடவுட் பெருங்கருணையையும் அது நமக்கே முழுமையாக வழங்கி வாழ்விக்க அப்படி கருணை பாலிக்கின்றதையும் எண்ணி எண்ணி பார்க்க பார்க்க கண்ணீர் வருதல் கூடும். எண்ணமும் வேறு எதையும் இச்சியாது. இந்த கருணை கண்ணீர் தான் வாழ்வளிப்பது. மற்றபடி துன்பக் கண்ணீர், பொய்யான முதலை கண்ணீர், ஏய்ப்பு கண்ணீர், வீம்பு கண்ணீர், பொருளுக்காக கண்ணீர், விளையாட்டு கண்ணீர் முதலியவைகளால் எல்லாம் பெருமை உண்டாகாது. ஆக வானிலிருந்து அருட்பெரும் ஜோதிபதியே கருணை மொழி பொழிந்து கொண்டுள்ளார். அம்மழை நீர் உயிரில், உடலில், உளத்தில் பட்டாலே இன்பானுபவத்தினை தருவதாம். இவர் அம்மழையை அருள் அனுபவத்தால் உளம் கொண்டுள்ளார். அப்படி உளம் கொண்டதாலே அந்த உள்ளத்திலே உவகை நிரம்பி வழிகின்றதாம். அப்படி நிரம்பி வழிகின்ற அக கருணை மழையின் செயலால் உணர்விலே, உயிரிலே, உட்கருவி கரணங்களிலே, உடல் அவயவங்களிலே, உடம்பு முழுவதிலேயும் சொல்லற்கரிய இன்பானுபவம் விளங்குகின்றதாம். இதனால் அருளின்ப வள வாழ்வு இவருக்கு கிடைக்கின்றதாம். மழையினால் நிலத்தில் பசுமை வளத்தோடு தன்மையும் எழிலும் தோன்றுகின்றன. கருணை மழையினால் உயிரும் உடலும் வளம் கொழிக்க முன் ஏற்பட்டிருந்த சோர்வும் தளர்வும் பிணியும் மூப்பும் பிறவாகிய குறைகள் எல்லாமும் நீங்கி திருவருளாலே அருட்பேரின்பத்தோடு அருட்சித்துச் செயல் புரிந்து கொண்டு எக்காலத்தும் அழியாதே விளங்கும் திரிதேக பெருஞ்சித்தி வாழ்வும் கிடைக்கப் பெறுகின்றதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.